அசல் பாயின் நாள் 91ல நக்கலா சோம்பல் விடும் போதே தெரியும் கொஞ்ச நாளைக்கு கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதோட முதல் கட்டமா என்னன்னு தெரியல, மூஞ்சில 3/4 கிலோ இருக்கும் வழக்கமா, பட் இப்போ 3 கிலோ ஆன மாதிரி ஃபீலிங். அதனால ஆயுதத்துன்னு கிளம்பிட்டேன். சரி எடுக்கிறது ஆயிடுச்சு. நான் டிஃப்ரெண்டா டிராயிங் வரைகிறேன். அதுல எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. கடைசியா எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முழுசா எடுத்துட்டேன். இதுக்காக இவ்வளவு அலப்பறன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியல. கிளீன் ஷேவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்மளும் ஒரு 2 வயசு படிச்சுக்கலாமே நட்பாசலாம். வீட்டுல இருக்கமே சும்மா இருக்க தோணுமா, அதனால முதல் வேலையா கடைக்கு போயிட்டு ஹனி கேக்கு, அது என்னமோ ஏதோன்னு தெரியல. நம்ம சென்னை ரூம்ல இருக்கும்போது வாசுலாம் முடின்னு கம்முன்னு இருக்கிறோம். பட் சொந்த ஊருக்கு வந்தா மட்டும் ஏன் தெரியல வாய் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரின்னு வீட்டுக்கு கொஞ்சம் கருக்கு முக்கியம் வாங்கினேன். மதியானம் மீல்ஸுக்கு வச்சு சாப்பிட்டேன். தோழர்களே, ஈவினிங் அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதனால தான் கடன் கிளம்புறேன். அப்படி எங்கடான்னு கேட்டீங்கன்னா அது இதுதான். ஏன்னா டான்ஸ் ஸ்கூல்ல உனக்கு என்னடா வேலைன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கும் இந்த இடத்துக்கும் பல வருஷ பிளாஷ்பேக் அதெல்லாம் இருக்குது. அந்த நினைவுகளோட இன்னைக்கு திரும்பி போனேன். அப்படி என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் நம்ம நடன நண்பர். இவர் கூட சேர்ந்து நம்ம ஒரு நடன ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட பயிற்சிக்கு தான் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நேரம் டான்ஸ், கொஞ்ச நேரம் ரெஸ்ட், மறுபடியும் கொஞ்ச நேரம் டான்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு பக்காவா பயிற்சி பண்ண சந்தோஷத்தோட டயர்டா அதிகமாயிடுச்சு. அதனால சரி முடியாதுன்னு சொல்லிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம். தோழர்களே, கூடிய சீக்கிரம் அசல் பாய் சேனல்ல நம்ம ரீல்ஸ் வந்துடும். அதுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுத்துருங்க. நான் வழக்கம் போல நைட்டு டின்னரை முழுங்கிட்டு எடிட்டிங் தான் பண்ணணும். பட் ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டினதுனால உடம்பெல்லாம் ஆட்டம் குத்துச்சு. அதனால இன்னைக்கு நான் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். பீச் அண்ட் பலத பாய் அசல். குட் நைட்.